ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரியேட்டிவிட்டி ஆல்பம் புக் தான். மாண்டசரி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ரிட்டன் ஒர்க்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக 25 டாபிக்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டாபிக்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ இம்ப்ரெஷன் வச்சு அதில் ரெடி பண்ணது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 3D ஆக்டிவிட்டி. 3Dயில் தெரிகிற மாதிரி பேராஷூட் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பேக்ரவுண்டோடு சேர்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் மெஹந்தி ஆர்ட். நம்மளோட கை ஃபுல்லாக வந்து வச்சுட்டு அவுட்லைன் மாதிரி போட்டு உள்ளார ஃபுல்லாக டிசைனிங் கொடுத்துருக்கோம் ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட்டன் பிரிண்டிங். காட்டனை வந்து பெயிண்டில் டிப் பண்ணி டேக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து த்ரெட் புல்லிங். த்ரெட்டில் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து புல் பண்ணது. இது வந்து ரைஸ் ஆர்ட். ரைஸை ஃபுல்லாக வந்து போர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்டிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிந்தி ஆர்ட். கலர் கலர் பிந்திஸ் வச்சு பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஒரு சிலதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து சம்கி ஒர்க்கு. கலர் சம்கிஸ் எல்லாத்தையும் பட்டர்ஃப்ளை ஸ்மைலில் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின் ப்ரிக்கிங். இது வந்து அது ஒரு சின்ன நீடில் ஊசி மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஷேப் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது ஃபுல்லாக ஹோல்ஸ் மட்டுமே போட்டு நம்ம டிசைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து க்ரையான்ஸ் கலரிங். க்ரையான்ஸ் வச்சு மட்டுமே கலரிங் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் கலரிங். அதே போல் தான் க்ரையான்ஸ் மாதிரி தான் இது, ஸ்கெட்ச் மாதிரி. அடுத்து வந்து தம்ப் ஆர்ட். நம்மளுடைய கட்டுவர்களுடைய அந்த இம்ப்ரெஷன் வச்சு பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐஸ்டிக் ஆர்ட். ஐஸ்டிக்கை வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஸ்டைல் மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பட்டன் ஆர்ட்டு. பட்டன் ஆர்ட்டுக்கும் அதே போல் தான் ஃபுல்லாக வந்து கலரிங் பண்ணிவிட்டு மேலே பட்டன்ஸ் ஒட்டியிருக்கோம். இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக தான் இருக்கும். அடுத்து வந்து காட்டன் ஃபில்லிங். காட்டன் ஃபில்லிங்க்கு அந்த பெங்குயினோட பாடிக்கு வந்து ஃபுல்லாக காட்டன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பீட்ஸ் ஒர்க்கு. கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் கலர் பீட்ஸ் ஆட் பண்ணி அந்த ஒர்க் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து கிளிட்டர் ஆர்ட். அந்த ரோஸ் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பென்சில் ஷேவிங் ஆர்ட். பென்சிலோட அந்த வேஸ்ட்லேருந்து பண்ணியிருக்கிறது பைனாப்பிள் தீமில். அடுத்து ஆரிகமி. ஷர்ட் மாதிரி ஒரு 3 கலர்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆரிகமின்றதுனா பேப்பர் ஃபோல்டிங் தான். ஸோ இந்த டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து வெஜிடபிள் பிரிண்டிங். அந்த வெண்டைக்காவோட ஹெட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி செஞ்சுருக்கோம். அடுத்து வந்து ஹேண்ட் பிரிண்ட். பாமோடதும் தம்போடதும் வச்சு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பேப்பர் க்ரஷிங் ஒர்க்கு. பேப்பர் வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி அதை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியிருக்கோம் செரீஸ்க்கு மேலே. அடுத்து வந்து இங்கு ப்ளூயிங். ஒரு ட்ராப் ஆஃப் இங்கையும் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரா வச்சு ப்ளூ பண்ணி பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டிக் ஒர்க்கு. தீக்குச்சியை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கோம் பெருசாக. ஃபைனல் வந்து காயின் ட்ரேசிங். ஒரு காயின் வந்து பாட்டம் ஷீட்டில் வச்சு ஃபுல்லாக ட்ரேசிங் பண்ணது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஃபுல் ஒர்க் புக் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மாண்டசரி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான். புக்கு வந்து எங்களுக்கு கொரியர் போட்டு விட்டாங்க. ரிட்டன் ஒர்க்கு ப்ளஸ் 25 டாபிக்ஸ்க்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் பேக்கேஜாக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இதே போல் மாண்டசரி ஒரு பிஎட் படிக்கிறவங்களுக்கு தேவையான ஆல்பம் புக் தேவைப்பட்டால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். தேங்க்யூ.